வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 21/8/2026 ஆவணி மாதம் 4ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரவுள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷ ராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும். இடமாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், வியாபார மாற்றம் என்ற எல்லா மாற்றத்திற்கும் அனுகூலங்கள், சமூகத்தில் இருக்கக்கூடிய பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம், இழுபறியாக இருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி, யோக பலத்தை பெற்றுத்தரும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். உறவுக்குள்ளாக இருந்த சிக்கல்கள் ஏற்றமும் அனுகூலமும் ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷப ராசிக்காரர்கள். குடும்பத்தில் துணை அல்லது துணைவியாருடைய நீண்ட நாள் கோரிக்கைகள் டக்கென்று நிறைவேறுவதும், தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு அனுகூலங்கள் காணப்படுவதும், எதிரிகள் விஷயத்தில் இந்த மனக்கவலைகள் கண்டிப்பாக தீர்வதும், வழக்குகளில் வெற்றிகள் ஏற்படுவதும், வேற்று மதத்தினரும் வேற்று மொழி சம்பந்தப்பட்டவர்களும் அனுகூலத்தை பெறுவதும் யோக பலத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மிதுன ராசிக்காரர்கள். பழைய கடன்கள் பைசு செய்யக்கூடிய அற்புதமும் ஆனந்தமும் ஏற்படும். அசையாமசைய பொருள் சேர்க்கை, எதிர்பார்க்காத நன்மைகள் ஏற்படும். உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த சிக்கல்கள் தீர்வதும், தைரியம் ஏற்படுவதும், மேலதிகாரிகள் விஷயத்தில் இருந்த சங்கடங்கள் நிவர்த்தி ஏற்படுவதும் கண்கூடாக பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கடகராசிக்காரர்கள். வார்த்தைகளில் மட்டும் தேன் தடவை வார்த்தை. அரசுத்துறை, அரசியல்வாதிகள், அரசாங்கத்தை நம்பி இருப்பவர்கள் அதீத கவனமாக இருப்பது மிக மிக முக்கியம். பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபங்கள் கூடவே கூடாது என்பதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்வதும், துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் இழுபறியாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி என்பதையும் அனுகூலமாக பார்த்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி சிம்ம ராசிக்காரர்கள். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மை அடையக்கூடிய அமைப்பு, அசையாமசைய பொருள் சேர்க்கை, பெரிய மனிதர்களை சந்திப்பது, குடும்பத்தில் மட்டும் இப்போ திருமணமானவர்களாக இருந்தால், கணவனாக இருந்தால் மனைவி விஷயத்திலும், மனைவியாக இருந்தால் கணவன் விஷயத்திலும் விட்டு கொடுத்து போகிறது நம்பிக்கையும் சந்தோஷத்தை தரும். உறவுக்காரர்களால் தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்படலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கன்னியா ராசிக்காரர்கள். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள், டக்குன்று சுபகாரியங்கள், பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்றம், தனிப்பட்ட செல்வாக்கு, உத்தியோகத்திலும் வியாபாரத்திலும் இந்த சிக்கல் தீர்வது, இடமாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், வியாபார மாற்றம், படிப்பு மாற்றம் என்ற அற்புதமான அமைப்பு ஏற்படுவது, அசையாமசைய பொருள் சேர்க்கை ஏற்படுவது, வங்கிகளில் கடன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தால் அது நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி துலா ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி துலா ராசிக்காரர்கள். இழுபறியாக இருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி, எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள், தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பென்று ஏற்றங்களும், நம்பிக்கைகளும், ஆனந்தங்களும், பேரானந்தங்களும் ஏற்படும். அடுத்த
அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி விருச்சிக ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலங்கள், தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பில் புதிய முயற்சிகள், வெற்றிகள். நீண்ட நாட்களாக இன்டர்வியூ போட்டும் வரவில்லாதவர்களுக்கெல்லாம் இன்டர்வியூகள் கிடைப்பதும், அது சக்ஸஸ் ஆகி வேலைகள் கிடைப்பதும், படிப்பு தடை, உத்தியோக தடை, தொழில் தடை, வியாபார தடை என்ற தடைகளெல்லாம் நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி தனுசு ராசிக்காரர்கள். சுபவிரிய பிராப்தம், அசையா பொருள் சேர்க்கை, உறவினர்கள் வருகை, நண்பர்கள் வருகை என்று குதகலமான காலகட்டம். மனதில் இருந்த பாரங்கள் குறைவது, பிள்ளைகள் விஷயம் ஏற்றங்கள் ஏற்படுவது, தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலங்கள் காணப்படுவது, தனிப்பட்ட செல்வாக்குகள் ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மகர ராசிக்காரர்கள். லாபம், சந்தோஷம், அனுகூலம், சுபவிரிய பிராப்தம், தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படுவது, வாகன அமைப்பில் மாற்றங்கள் ஏற்படுவது, வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் தீர்வது, உத்தியோக ரீதியாக, தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக, படிப்பு ரீதியாக எதிர்பார்க்காத நன்மைகள் நடைபெறக்கூடிய சாத்தியம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கும்பராசிக்காரர்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட 70 வயதுக்குள்ளாக இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாம் கை கொடுக்கக்கூடிய அமைப்புக்கு கிரக சஞ்சாரங்கள் காணப்பட்டாலும் துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் அதீத கவனமாக இருப்பதும், குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடவே கூடாது என்பதும், சிலருக்கு தொழில் ரீதியாக கை கட்டியது வாய் கட்டவில்லை என்ற வருத்தமும் ஏற்படலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மீன ராசிக்காரர்கள். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, பொது அறிமுகத்தில் அனுகூலங்கள் எல்லாம் காணப்படக்கூடிய அமைப்பு. பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபங்கள் கூடவே கூடாது. பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம், பழக்க வழக்கத்தில் ஒரு கவனமாக இருப்பதும், சுபவிரயத்திற்கு நீங்கள் ரெடியாக இருப்பதும், அசையா பொருள் சேர்க்கை, வீட்டிற்கு தேவையான பொருள்கள் சேவை, கடைக்கு தேவையான பொருள்கள் சேவை என்று சுபவிரயம் எல்லா இடத்திலும் காணப்படும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.